நண்பர்களுக்கு காலை வணக்கம். இன்றைய பதிவிலே அபிராமி பட்டர் அவருடைய அபிராமி அந்தாதி என்ற பாடலில் இரண்டாவது பாடலும் அதனுடைய விளக்கத்தையும் பற்றி பார்க்கலாம். இந்த பாடலை விடாமல் பாடி வந்தால், பாராயணம் செய்து வந்தால், பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும். கணவன் மனைவிக்குள்ளே பிணக்குகள் ஏற்பட்டு பிரிந்து சென்றிருந்தால் அவர்கள் இந்த பாடலை தினந்தோறும் பக்தி சிரத்தையோடு பாடி வந்தால் கண்டிப்பாக அவர்கள் ஒன்று சேர்வார்கள். இல்லற வாழ்க்கையிலே ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வார்கள் என்பது திண்ணம். அந்த பாடலை பார்க்கலாம். துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதி கொண்ட வேரும் பனி மலர்ப்போம் கனையும் கருப்பு சிமையும் என் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே அப்படின்னு அபிராமி பட்டர் இந்த பாடல்களை பாடுகிறார். எங்களுக்கு உயிர் துணையும் நாங்கள் தொழுகின்ற தெய்வமும் எம்மையெல்லாம் ஈன்றெடுத்த என் அன்னையும் வேதம் என்னும் விருட்சத்தில் விரிந்த கிளையும் அதன் முடியிலே உள்ள கொழுந்தும் கீழே பரவி பதிந்துள்ள அதனுடைய வேரும் குளிர்ச்சி பொருந்தவையான மலர் அம்புகளும் கரும்பு வில்லும் மென்மையான பாசாங்குசமும் ஆகியவற்றை திருக்கரத்திலே கொண்டு அன்னை ராஜராஜேஸ்வரி கையில் கரும்பு வில்லும் பாசாங்குசமும் அம்பும் வில்லும் பாசாங்குசமும் ஆகிய ஆயுதங்களை தன்னுடைய திருக்கரத்திலே ஏந்தி நிற்கும் காட்சியை அப்படியே பட்டர்பிரானவர்கள் வர்ணித்து கூறுகிறார் இந்த பாடலில். அப்படி எங்கும் சக்திமயமாய் 14 உலோகங்களுக்கும் சக்திமயமாய் இருக்கின்ற என் அன்னையே, மகா திரிபுர சுந்தரியே, என்றும் உண்மையை நாங்கள் புரிந்து கொண்டோம். உன்னுடைய அருளுக்கும் கருணைக்கும் காத்து கிடக்கின்றோம். நீயே எங்களை காத்து ரட்சித்து அருள வேண்டும் என்று வேண்டுகிறார். நன்றி, வணக்கம்.